நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது கர்த்தர் ஒரு வசனத்தை எனக்கு திரும்ப திரும்ப எனக்கு காண்பித்தார். அதை மாத்திரம் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். அது நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31 வசனம். Proverbs 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். The horse is made ready for the day of battle, but the victory rests with the Lord. The horse is made ready for the day of battle. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த லென்த் சீசனில் ஆண்டவர் வசனத்தை கொடுப்பாருன்னு சொல்லி ஏதோ ஒரு கிராஸ் சம்மந்தமாக, பிளட்டு சம்மந்தமாக, இந்த நாட்களில் உபாசம் சம்மந்தமாக தான் கொடுப்பாருன்னு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் காத்திருந்த பொழுது கர்த்தர் ரேமா வேர்டா நமக்கு இப்போ ரீசெண்டாக ரொம்ப எப்பவுமே அப்படி தான் கொடுப்பாரு. லாஸ்ட் வீக்கில் என்ன பேசினார் ஆண்டவர்? இதுவும் கடந்து போகும். Even this shall pass away. அதுக்கு முந்தின வாரத்தில் என்ன கொடுத்தார் ஆண்டவர்? Let the will of the Lord be done. ஸோ இந்த முறையும் இந்த செகண்ட் சாட்டர்டே மீட்டிங்கில் ஆண்டவர் நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இது இவ்வளோ ஒரு நம்பிக்கையான செய்தி பாருங்களேன். இந்த குதிரையை எடுத்துட்டு அங்கே உங்களை வச்சுக்கொள்ளும், நம்மளுடைய பெயர்களை எழுதி கொள்ளும். ஆண்டவர் சொல்றார், நீங்க எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்கள், நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நற்காரியங்கள் எல்லாமே நீங்க எடுத்து அதுக்கு ஆயத்தம் பண்ணி அதுக்கான ப்ரிப்பரேஷனுக்குள்ள போய் ஒவ்வொரு காரியத்தை அதுக்கான ஸ்டெப்ஸை நீங்க எடுத்தாலும் முடிவு ஜெயமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படுது, ஆனால் ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. The victory rests in the hands of the Lord. ஒரு வருஷன் சொல்லுவோம். அப்படின்னா தேவனாய் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு ஜெபத்துக்கும் அவர் பதில் கொடுக்கும்படி அவர் நம்மோடு கூட இருக்கிறார். யோவான் 15 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்க கேட்போம். John 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. Without me you can do nothing. என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த 2 வசனத்தையும் தான் இன்னைக்கு நம்ம தியானம் பண்ண போகிறோம். குதிரை எவ்வளவாக ஆயத்தமாக்கப்படலாம், அது எவ்வளோ டேலண்டடாக இருக்கலாம், எவ்வளோ வீரியமாக பவர்ஃபுல்லான ஹார்ஸா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், எவ்வளவுதான் ஞானிகளா இருந்தாலும், எவ்வளவுதான் ஜீனியஸா இருந்தாலும், அந்த நேரத்தில் எல்லாவற்றையும் அங்க செயல்படுத்தி உங்களுக்கு விக்டரியை கொடுக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். ஆமென். ஒருவேளை ஒரு சிலருக்கு இந்த விக்டரி டிலேவாகலாம், ஆனால் விக்டரி கண்டிப்பாக உண்டு, வெற்றி நிச்சயம் உண்டு. அதுக்கு முன்னாடி அவர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாவற்றையும் நமக்கு ஏதுவாக ஆயத்தப்படுத்தி நமக்கு அதை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹார்சஸ், குதிரைகள் என்ற தலைப்பிலே நான் உங்கள் மத்தியில் பேச போகிறேன். வேதத்தில் சொல்லப்பட்ட சில குதிரைகளை மாத்திரம் பார்த்து உங்கள் ஆசீர்வாதத்துக்காய் ஜெபிக்க போகிறேன். நிறைய இடத்துல ஹார்சஸ் ஆர் மென்ஷன்ட் செவரல் டைம்ஸ் இன் தி பைபிள். பல வசனங்களை பார்க்க முடியும் ஹார்சஸ், குதிரைகள். இந்த ஹார்சஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எக்ஸாம்பிளை குறிக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துல அதை ஒவ்வொரு எக்ஸாம்பிள் அதை காண்பிக்கிறார். முதலாவதாக யாத்திராகமம் 15 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். எக்ஸோடஸ் 15:1. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். இதுல பாத்தீங்கன்னா இந்த எகிப்தியர்கள் முழுக்க முழுக்க அவங்க யுத்த வீரர்களையும் தங்கள் குதிரைகளையுமே நம்பினார்கள். இந்த இடத்துல horse is a symbol of war and military strength.
Symbol of war and military strength. நமக்கு விரோதமாய் நிற்கிற சாத்தானுடைய போராட்டங்கள், நமக்கு விரோதமாய் இருக்கிற பிரின்சிபாலிட்டிஸ் அண்ட் பவர்ஸ், நமக்கும் நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி நமக்கு விரோதமாய் போராடுகிற ஈவில் பவர்ஸ் உண்டு. நம்ம அதெல்லாம் தெரியாமல் நான் ஜெபம் பண்ணுறேன் எனக்கு நடக்கலைன்னு நினைக்கிறோம். சில வேளைகளில் அது நமக்கு ஈக்குவலாகவும் நமக்கு மேலாகவும் அது போராடும். அது நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் சுதந்திரிக்கும் பொழுது தடை பண்ணிடும். ஒரு வீடு கட்டணும், ஒரு லேண்டு வாங்கணும், ஒரு திருமண காரியங்கள் இல்லை, ஏதோ ஒரு பிரேக் த்ரூ வர டைம்ல ஃபைனல் ரிசல்ட்ல இந்த சாத்தான் போறான். அப்ப நம்ம கரெக்டா அதை பார்க்க முடியும். ஏதோ ஒரு தடை நிற்குது, ஏதோ ஒரு பிளெஸிங் கரெக்டா முடிகிற நேரத்தில் அது ஸ்டாப். ஒரு ட்ரையல்ஸ் அண்ட் பேட்டில்ஸ் நம்ம பார்க்க முடியும். எதிர்பாராது இவங்களாம் ஈஸியா இந்த பிளெஸிங்குள்ள போயிட்டாங்க. ஆனா என் வாழ்க்கையில ஏன் இவ்வளோ போராட்டம், என் வாழ்க்கையில ஏன் இவ்வளோ தடைகள் இருக்குது, என் குடும்பத்துல ஏன் இவ்வளோ தடைகள் இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். சாதாரணமா சில பேர் உள்ள பிரவேசிக்கிறத போல. Horse is a symbol of military strength. It's a symbol of war. Any kinds of powers against you. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோடு இருந்தார். இஸ்ரவேல் மக்களோடு இருந்தார். அவங்களுக்கு விரோதமாக நின்ற ஆர்மிஸை பார்த்தீங்கன்னா இவங்களும் ஒரு ஆர்மியை ரெடி பண்ணி போய் அவங்களோட யுத்தம் பண்ணலை. அதுதான் அங்கே சீக்ரெட்டு. ஐயோ இவ்வளோ பணம் இருக்குது, நானும் நிறைய பணத்தை சேர்த்துக்கிறேன்னு சொல்லி பணத்தோடு அவங்க விளையாடல. ஐயோ இவங்களுக்கு இவ்வளோ பவர்ஸ் இருக்குது, இவ்வளோ மக்கள் இருக்காங்க, இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, அதுக்கு ஈக்குவலாக நானும் ஒரு ஆர்மியை கிரியேட் பண்ணுவேன். இவங்க நம்பினது எல்லாம் கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். The battle is Lord's மட்டும் நம்பினாங்க. யுத்தம் கர்த்தருடையது. நீங்க அதை மட்டும் தான் நம்ப போறீங்க. இந்த உபவாச நாட்களில் நீங்க நம்ப போறது என்ன தெரியுமா? யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் தேவனுடையது. நான் போராடுகிற, என் குடும்பத்தினர் போராடுகிற இந்த யுத்தம் என்னுடைய யுத்தம் அல்ல, இது தேவனுடைய யுத்தம். நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள் சொன்ன. நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். ஆண்டவரை நோக்கி பார்த்த, ஆண்டவரே நாங்க அழிய போகிறோம், மடிய போகிறோம். கண்ணு முன்னாடி டெத்தை பார்க்கறாங்க, கண்ணு முன்னாடி அழிவை பார்க்க போறாங்க. ஐயோ அடுத்த நிமிஷம் நம்மளை வெட்டி சாய்ச்சிடும். நம்ம தப்பித்துக்கொள்ளான்னு போய் தண்ணிக்குள்ள குதிச்சோம்னா அங்கேயும் ஆள் கடல்ல மூழ்கி செத்து போயிடும். மீனுக்கு இரையாகுமோ, எப்படி அழிந்து போவோமோ தெரியலையே. எங்கள் பிள்ளைகளோடு மொத்தமாக நாங்கள் அழிந்து போக போகிறோம். என் குடும்பமே அழிந்து போக போகுது, எங்கள் வம்சமே அழிந்து போக போகிறது. எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அப்படி தானே? யோசிச்சு பாருங்களேன். யாருமே அங்கே பின்னாடி இருக்கல. எகிப்தில் அந்த இனமே அழிஞ்சிருக்கும். இவ்வளோ யுத்த வீரர்கள் வந்துட்டாங்க இந்த வனாந்திரத்தில், அதே இடத்துல. இல்லைன்னா அந்த கடலிலேயே அவங்க இனமே, இஸ்ரவேல் இனமே அழிஞ்சு போயிருக்கும். அதுதான் எகிப்தியர்கள் போராடி வந்தாங்க. இந்த இனத்தையே நம்ம அழிச்சு போட்டோம். இன்னைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் பல இனங்கள் எழும்பி இருக்கிறது. இதை அழிச்சே போடுவோம் சார். இது வரைக்கும் ஹிஸ்டரியில் அழிஞ்சு போனதா சரித்திரமே கிடையாது. ஏன்னா அவங்க தேவனாய் கர்த்தர் அவங்க பக்கத்தில் வந்து நிற்பார். நமக்கு விரோதமாக என்ன சட்டம் வந்தாலும், எந்த சாட்டை வந்தாலும் நமக்கு விரோதமாய் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா தேவன் வந்து நம்ம பக்கத்தில் நிற்கிறார். தேவன் வந்து நமக்கு விரோதமாக ஏதாவது மறைவில் நமக்கு விரோதமாக செஞ்சாலும் தேவன் யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள், நிறைய பேர் நமக்கு ஆயுதமே தெரியாது. நமக்கு என்ன பேசுறாங்க, நம்மளுக்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக வேலை செய்கிற இடத்துலையோ, படிக்கிற இடத்துல உங்களுக்கு விரோதமாக, உங்க குடும்பத்துக்கு விரோதமாக என்ன பேசுறாங்க, என்ன நடக்கிறான்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுற எல்லா ஆயுதத்தையும் நான் வாய்க்காமல் போக பண்ணுகிறேன், வாய்க்காமல் போக பண்ணுகிறேன். உங்களுக்கு விரோதமாக சவால் விட்டு அவன் ஃபர்ஸ்ட் வேலையை விட்டு போயிடும். உங்களுக்கு விரோதமாக பேசிட்டு அவன் இருக்க மாட்டான் அந்த இடத்துலயே, அவனை அங்கேருந்து அமுச்சிடுவார். உங்களுக்கு விரோதமாக சவால் விட்டு கடைசியில் அவங்க உங்களுக்கு முன்பாக வந்து மன்னிப்பு கேட்டு போவாங்க. உங்களிடத்துல வந்து ஐயோ நம்ம தெரியாம மோதிட்டோமேன்னு நினைப்பாங்க. ஏன்னா தேவன் நம்மோடு இருக்கிறான். நம்ம ஜெபங்களுக்கு கண்டிப்பா பதில் வரும். நிச்சயமாகவே உங்களுக்கு அது சாதகமாகவே வரப்போகிற
Hallelujah. Trust in God always. நம்மளுடைய மிலிட்டரின்னு சொல்லும் போது சில பேர் தங்களுடைய பலத்தை நம்புவார்கள். They believe in their own strength. எங்களுக்கு ஆள் தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும், இதெல்லாம் வச்சு நாங்கள் பார்த்துருவோம், இந்த டாக்டரை தெரியும், அவரை தெரியும். ஒன்றும் வாய்க்கிறது இல்லை. இவர் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார், அவர் எங்களுக்கு ஏதாவது செய்ய முடியும், ஒன்றும் நடக்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்றார், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இஸ்ரவேல் மக்கள் எல்லாரையும் ஆண்டவர் குதிரையா தான் பார்த்தார். இவங்களுக்கு விரோதமா ஒரு குதிரைகள் வருது, அது பவர்ஃபுல்லான எக்யூப்டான குதிரைகள். இந்த குதிரைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது, சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டு தூங்கிடும். அதுவும் ஆண்டவரே எங்களுக்கு காடைகளை கொடுங்க, மண்ணாவை கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்கன்னு சாப்பிட்டுட்டே இருக்கிற குதிரை. ஜெபமும் பண்ணாது, எதுக்கும் ஆயத்தமும் பண்ணாது. ஆனால் ஆண்டவரை நோக்கி மட்டும் கூப்பிட தெரியும். பிரச்சனை, போராட்டம், ஆபத்துன்னு வந்துருச்சுன்னா, ஐயோ கர்த்தாவே முடியல ஆண்டவர், சொல்லும் அடியேன் கேட்கிறேன், இதுதானப்பா நான் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தேன், அதை நீ கேட்கலையே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீரே, சொல்லிட்டேன், சரி வந்துட்டேன்னு வந்துடுவார். அவர் வந்து நமக்கு பதில் கொடுக்கிறார். The victory is in the hands of the Lord. அவர் வர்றது மாத்திரம் இல்லை, அந்த விக்டரியை நம்ம கையில கொடுக்கிறார், நம்ம கையில கொடுக்கிறார். ஆமென். ஸோ முதலாவது ஹார்ஸ்ன்னு பார்க்கும்போது பவர் அண்ட் மிலிட்ரி ஸ்ட்ரென்த்னு சொல்கிறேன். மிலிட்ரி ஸ்ட்ரென்த் போது நம்முடைய ஓன் ஸ்ட்ரென்த், நமக்கு விரோதமாக இருக்கிற சாத்தானுடைய வல்லமைகள், போராட்டங்கள். நம்பர் 2, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1-8 வசனத்தை வாசிக்க கேட்போம். ரெவலேஷன் 6:1-8. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவனுக்கு பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. The horses இந்த தலைப்புல தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட கூட பேசுறார். இதுல 4 ஹார்ஸ் இருக்கு. என்னென்ன கலர் சொல்லுங்க? ஒயிட், ரெட், பிளாக் அண்ட் பேல். ஒயிட் ஹார்ஸ், ரெட் ஹார்ஸ், பிளாக் ஹார்ஸ், பேல் ஹார்ஸ். வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை, மங்கின நிறமுள்ள குதிரை. அதுக்கு நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா கிரே கலராக இருக்கலாம். மங்கின நிறம்னா அப்படி தானே, பேல் ஹார்ஸ். ஓகே. ஸோ இந்த ஒயிட் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கையில் ஒரு வில்ல வச்சிருக்கிறார். ஜெயிப்பவனாக புறப்படுறார். ஸோ இந்த வெள்ளை குதிரை தான் the horse of deception. இந்த ஒயிட் ஹார்ஸ், அது மேலே ஏறி இருக்கிற அந்த பவ் வச்சிருக்கிற வில் வச்சிருக்கிற அந்த குதிரை, அந்த நபர், it symbolizes the
people of deception. குறிப்பா it symbolizes antichrist. Antichrist அவன் எப்படி வருவான்னா, எல்லாரையுமே தான் வேர்ட்ஸ் ஆஃப் டிசெப்ஷன்ல ஏமாற்றத்தக்கதாய் பேசும். ராஜாக்களை, கிங்ஸை, ஒவ்வொரு நேஷன்ஸுடைய பிரசிடென்ட்டை தான் வார்த்தைகளால கவுத்து போடும், மக்களை கவுத்து போடும். ஸோ ஒயிட் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அது டிசெப்ஷனை குறிக்குது. இந்த உலகம் முழுவதையும் தன் கண்ட்ரோல்குள் கொண்டு வரும்படி நல்ல காரியத்துக்கு தான் இந்த காரெல்லாம் செய்கிறோன்னு சொல்லி இன்றைக்கும் அநேகர் டிசெப்ஷன்லாம் விதைச்சிருக்கிறாங்க. கத்தரை தவிர இன்னொரு கல்லையும் மண்ணையும் வச்சு அதுக்கு பவர் கொடுக்கறதே ஒரு டிசெப்ஷன் தானே. ஒன்றும் இல்லாததெல்லாம் இன்னைக்கு பெருசாகிடுச்சுன்னு சொல்லி அதுவே ஒரு டிசெப்ஷன் தான். சாத்தானுடைய தந்திரங்கள். இந்த உலகத்தையே அந்த டிசெப்ஷனுக்குள்ள தான் சாத்தான் வச்சிருக்கான். எல்லாரையுமே தான் கைக்குள்ள வச்சிருக்கான். இனி வர நாட்கள்ல அதை பெருக போகிறது ஒயிட் ஹார்ஸ். இதனால அநேகர் ஏமாற்றப்பட்டு தங்கள் ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கிறார். மற்றவர்களை நம்பி ஏமாற்று போயிருக்கிறார். Number 2 is red horse. White horse verse 2, red horse verse 4. Revelation 6 verse 4. ரெட் ஹார்ஸ்ன்னு சொல்லும் போது ரெட்னாலே பிளட், அப்படிதானே? ரெட்னாலே பிளட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அந்த தூதனுக்கு என்ன பவர்னா, ஒருத்தர் சண்டை போட்டு ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தரை, ஒரு தேசத்துக்கு விரோதமா, ஒரு ஸ்டேட்டுக்கு விரோதமா இன்னொரு ஸ்டேட்டை, இப்படி அவங்களுக்குள்ள வெஞ்சன்ஸை, பிட்டர்னஸை கிரியேட் பண்ணி வாரை கிரியேட் பண்ற இந்த தூதன் ஆண்டவர் அதுக்காக அனுப்புறார். இவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்குள்ள யுத்தங்களை கொண்டு வருவாங்க. இதெல்லாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த லார்ட். இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு தேசத்தார் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்கிட்ட வல்லமை அதிகமாக இருக்கா, என்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கா, ஏதோ தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிற மாதிரி அவன் ரெடியாக காத்திருக்கான். எப்போ வார் வெடிக்கும், எப்போ நம்ம பவரை காட்ட முடியும். ஒவ்வொரு தேசமும் மனுஷங்களை, ஜனங்களை அழிக்கிறதுக்காக ஆண்டவர் ஏற்படுத்தின எல்லா நேச்சுரல் ரிசோர்ஸை அழிக்கிறதுக்கு ரெடியாக காத்திருக்கான். எந்த நேரத்தில் வார் வெடிக்கும்னே தெரியல. பார்த்தா அப்படி தானே பேசிக்கிறான். 3rd World War எப்போ வெடிக்கும்னே தெரியாதுன்னு சொல்லி. Number 3 is black horse verse 5. இந்த பிளாக் ஹார்ஸ் சொல்லும் பொழுது அதில் அந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விலைவாசி உயர்வை குறிக்கும். அப்படியே நம்ம அந்த வசனத்தை படிச்சோன்னா அதுதானே சொல்லுது. இருக்கிற விலைவாசிலாம் ஏறும். பெட்ரோல் விலை ஏறிடும், டீசல் விலை ஏறிடும், சாப்பிட்ற பொருளுடைய எல்லாமே ஏறிடும். வாங்க முடியாத அளவுக்கு அது ஏறிடும். ஒரு தேசத்துக்கும் இன்னொரு தேசத்துக்கும் வார் வந்துச்சுன்னா அடுத்தது என்ன வரும்னா மெயினாக ஃபேமைன் தான் வரும். ஏன்னா ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போக முடியாது. அந்த தேசத்தில் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாகும். ஒரு தேசத்துலேருந்து அரிசி போகுது, கோதுமை போகுதுன்னா அந்த தேசத்தில் வார் வரும்போது இதெல்லாம் ஸ்டாப் பண்ணும்போது அந்த தேசத்தில் உணவு கூட பஞ்சம் உண்டாகும். ஸோ பிளாக் ஹார்ஸ்ன்னு சொல்லும் போது ஃபெமைன். யூஸ்வலி இந்த ரெட் ஹார்ஸும் பிளாக் ஹார்ஸும் ஃப்ரெண்ட்ஸ், தே கோ டுகெதர். எங்கெல்லாம் யுத்தம் வருதோ அங்கெல்லாம் என்ன வரும்? பஞ்சம் வரும், ஃபெமைன் வரும். Number 4 is pale horse verse 8. pale horse பார்த்தீங்கன்னா இது மூணும் சேர்ந்து வரது போல. அது எங்கே போனாலும் பிளேக்ஸும், ஃபெமைனால டெத்து, வார்னால டெத்து. இந்த மங்கின நிறமுள்ள குதிரை எங்கெல்லாம் போனாலும் டெத்து வரும். இந்த பயங்கரமான வியாதிகள் மூலமாக, பஞ்சங்கள் மூலமாக, யுத்தங்கள் மூலமாக, இது எல்லாமே கம்பைன் பண்ணி ஆல் டுகெதர் மரணங்களை எல்லா இடத்துலையும் கொடுக்கும். சாபங்களை ஒவ்வொரு தேசத்துலையும் கொடுக்கும். நம்ம என் டைம்ஸ்ன்னு ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்கோம். ஆனா இப்போ என்ன சொல்லணும்னா we are in the end of end times. புரியுதா? எந்த நேரத்துல என்ன மாறுதல் வரும்னே தெரியாது, என்ன சம்பவம் நடக்கும்னே தெரியாது. ஆல்ரெடி இந்த 4 years ஒரு கிரேஸ் பீரியட் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். கேக்குதா?
ஸோ அதுவும் இந்த 2025 இயர்லாம் ரொம்ப 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 முக்கியமான வருஷம். இனி வர்ற இயர்ஸ், ஒவ்வொரு இயர்ஸுமே நம்ம ரொம்ப கவனத்தோடு பார்க்க வேண்டிய காரியங்கள். உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தை பார்த்தீங்கன்னா we have to be very careful. ஆண்டவர் சொல்றது ஒரே ஒன்று தான், ஏன் சமூகத்துக்கு இன்னும் நெருங்கி வந்து என்ன பிடித்துக்கோ, இன்னும் நெருங்கி வந்து என்ன பிடித்துக்கோ. ஸோ உலக அளவில் நீங்கள் நியூஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன தேசத்தில் என்னென்ன நடக்குது. அமெரிக்க தேசத்துடைய எலெக்ஷனை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இந்த ட்ரம்ப்புடைய இம்பேக்ட் வந்து உலகம் முழுசையும் பெரிய இம்பேக்ட் பண்ணோன்னே நினச்சதை விட பயங்கர லெவலில் வர இம்பேக்ட் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய ஒவ்வொரு பாலிசியும் உள்ளே நுழைஞ்சதுலேருந்து சும்மா அதிருது. உலகமே எந்த நேரத்தில் எங்கே என்ன ஆகும்னே தெரில, எவனுக்குமே தெரில. என்ன தூங்கினவங்களாம் எழுந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சு. அந்த அளவுக்கு ஒரு பதற்றம் உலகம் முழுவதும் இருக்குது. இன்னும் அதிகமாக மாறும், இன்னும் அதிகமாய் மாறும். இனி வர நாட்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவருடைய பீரியட்லேயே கூட வரப்போகிற கொடிதான நோய்களுக்கு விரோதமாக நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம தேசங்கள் பாதுகாக்கப்படணும், நம்ம குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும். வரப்போகிற தந்திரங்கள் பயங்கரமாக வைக்கப்பட்டிருக்கு. நான் ஸ்பிரிச்சுவல் ரெம்மில் பார்க்கும்போது அது எந்த நேரத்தில் என்ன வெடிக்கும்னே தெரியாது. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை வைத்து பாதுகாத்து வச்சிருக்கிறார். புரியுதா? ஸோ ஆகவே நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணுறதுலையும், நீங்கள் வச்சிருக்கிற காசாக இருக்கட்டும், நீங்கள் வச்சிருக்கிற வேலையாக இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாக போய் ஒவ்வொரு இடத்துல குறிப்பாக செட்டில் ஆகிடுங்க பக்காவாக. புரியுதா? கர்த்தர் எங்கே கொண்டு போய் வைக்கிறாரோ அந்த இடத்துல ஞானத்தோடு அறிவோடு புத்தியோடு போய் கரெக்டாக செட்டில் ஆகிடுங்க. வீணா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு போய் இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு தெருகோடியில் வந்து நிற்காதே. ஸோ ரெட் ஹார்ஸ், பிளாக் ஹார்ஸ், பேல் ஹார்ஸ் அண்ட் ஒயிட் ஹார்ஸ். The 4 horses-um, they are horses of the apocalypse and horses of judgment. நான் அந்த ஹார்ஸஸ்க்கு என்ன பேர் கொடுக்குறேன்னா horses of punishment and judgment. அப்படிதானே? ஜட்ஜ்மெண்ட் தேசத்தின் மேல் கொடுக்கும்போது ஆண்டவர் இந்த 4 ஹார்ஸஸை காண்பித்து செயின்ட் ஜானுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆவியானவர் இன்னைக்கு நான் அந்த செய்தி எடுக்கும்போது சொன்னார், இந்த ஒவ்வொரு ஹார்ஸஸுமே ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாய் போராடும் போது என்ன நடக்குது. நம்மளுடைய ஒவ்வொரு குடும்பமும் இருக்குல்ல, நம்ம குடும்பத்தில் இந்த ஹார்ஸஸ் 4 ஹார்ஸஸை நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நம்மளுடைய ஃபேமிலி ட்ரீல அது வந்துச்சுன்னா, இந்த ஒயிட் ஹார்ஸ் எடுத்துக்கோங்களேன், டிசப்ஷன். எவ்வளோதான் கர்த்தரை பற்றி சொல்லுங்க, எவ்வளவுதான் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்ச நன்மையை பற்றி பேசுங்க, டிசப்ஷன்ல உங்க ஃபேமிலியில ஒவ்வொரு காரியத்தை பார்த்தீங்கன்னா அதை நம்பும். இந்த காரியத்திலிருந்து விடுதலை பெறதுக்கு இதை செய்யுங்கன்னு ஆண்டவர் ஏதாவது ஒரு கவுன்சில் கொடுக்கட்டுமே, அதை மட்டும் செய்யவே மாட்டோம். அதை மட்டும் நம்ம குடும்பத்தினர் செய்யாதபடி அவங்க மனக்கண்களை சாத்தான் பிடித்து வச்சிருப்பான். டிசப்ஷன். இந்த டிசப்ஷன்ஸ் லெவல்ஸ் நிறைய இருக்கு. சிலது பேசிக் லெவலாகவே அது கீழ்ப்படியாது, சிலது ஆண்டோடைய ஆலோசனையை கேட்கும் போது அது கீழ்ப்படியாமல், அது ஸ்பிரிச்சுவல் லைஃபாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் சாத்தானுடைய தந்திரத்தினால ஜனங்கள் அருமையான வேலைகளை விட்டுருவாங்க, அருமையான படிப்பை விட்டுருவாங்க, ஆண்டவருக்கு வச்சிருக்கிற டைரக்ஷனை விட்டுருவாங்க. 4 பேர் ஏதாவது விளங்காதது வந்து 4 அறிவுரை சொல்லிட்டு போகும் பாருங்க, அதையே வீட்டில் இருக்கவங்க பிடிச்சிட்டு இவங்களை தேவனுடைய சித்தத்தை விட்டே வழி விலக போக முடியும். டிசப்ஷன். ஒயிட் ஹார்ஸ் சிம்பிள் ஆஃப் டிசப்ஷன். நல்ல ஒரு வேலையில் இருக்கும், அந்த வேலையை விட்டு சாத்தான் தூக்கி, அந்த வேலையை விட்டு சத்ரு ஏதாவது ஒரு பண்ணி எடுத்துட்டு போய் கொண்டு போய் சிறையிருப்பு கொள்ளாமல். நல்லா படிச்சுட்டு இருக்கோம் ஒரு பிள்ளை, அந்த படிப்பை விட்டு அங்கேருந்து நிறுத்தி அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல டிசப்ஷன். இவங்க மனசுல பிசாசு வந்து பேசுவான், குடும்பத்தினர் மத்தியில் பேசுவான், சுற்றி இருக்க 4 பேர் வந்து அவங்கள தவறாய் கைட் பண்ணி அவனை கொண்டு போய் தள்ளி விட்டுருவாரு. ஆமென். தேவன் தம்முடைய பிள்ளைகளை வரும்போது எங்கேயாவது கனெக்ட் ஆகும். இங்க எழுந்து போகன்னு சொல்லுவார், அங்க போகாதன்னு சொல்லுவார். எங்கேயா போகாது இருக்கும்போது அங்க இடத்துல ஒரு வழி உண்டாகும், அதை கீழ்ப்படிஞ்சு போகும்போது அந்த இடத்துல ஒரு வழி உண்டாகும். தேவனுடைய குதிரையில நம்ம ஏறி போகும்போது எல்லாமே நன்மைக்கு எதுவாகவே நடக்குது. அந்த ஒயிட் ஹார்ஸ் வந்து நம்ம குடும்பத்துல நம்மள டிசப்ஷனுக்குள்ள கொண்டு போய், தேவன் ஒரு சித்தத்தில் அவருடைய பெர்ஃபெக்ட் வில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு டூப்ளிகேட்டை ரெடி பண்ணி எப்பவுமே அனுப்புவோம். ஆண்டோடைய பெர்ஃபெக்டான ஆஃபர் லெட்டர் வரதுக்கு முன்னாடி ஒரு டூப்ளிகேட்டா சாத்தான ஒன்று ரெடி பண்ணி அதே மாதிரி அனுப்புவான்.
அதே மாதிரி அனுப்பும். சாத்தானுடைய தந்திரங்கள் இந்த டிசெப்ஷனுக்குள்ள போய் மாட்டும் பொழுது அதை கன்வின்ஸ் பண்ணிடும், நம்மளை கன்வின்ஸ் பண்ணிடும். அதுல இருந்து அந்த மாதிரி சத்துருவின் சகல தந்திரங்கள்ல இருந்து என்னையும் என் குடும்பத்தினரையும் பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார். இந்த ஒயிட் ஹார்ஸுடைய டிசெப்ஷன்ல தான் அநேக ஊழியக்காரங்களும் தவறி விழுந்து, ஊழியங்களும் போய் சிக்கி கொண்டு ஏதோ ஒரு மாயத்துல விழுந்து நாங்கள் ஊழியங்களையே அழித்து கொண்டு என்ன செய்யறதுன்னே தெரியாம நிற்பான். நம்பர் 2 இஸ் ரெட் ஹார்ஸ். ரெட் ஹார்ஸ்ன்னு சொல்லும் போதே வார், பிட்டர்னஸ், சண்டைகள், பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ளேயே சண்டைகள், குடும்பத்தோடு குடும்பங்கள் சண்டைகள், நண்பர்கள், உறவுகள், வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, போற வர இடத்துல தானாகவே அவங்களுக்குள்ள சண்டைகள் உண்டா. சண்டைகள் சாதாரணமா இருக்காது. பகைகளை உண்டு பண்ணி சூனியங்களே பண்ணுவாங்க. ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக ஒன்று இருக்கும், அழிஞ்சு போயிடணும், ஒன்றும் இல்லாமல் போயிடணும், வியாதியில் அழிஞ்சிடணும். பிளாக் ஹார்ஸ், ரெட் ஹார்ஸ். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ரத்தம் சேர்ந்ததில் ஏற்படும். அவன் வந்து இவனை வெட்டிட்டான், இவன் வந்து இவனை குத்திட்டான். குடும்பங்கள்லேயே அவ்வளோ ஒரு ரத்தம் சேர்ந்தது. அபார்ஷன், அது அநேக குடும்பத்தில் சாபங்களை கொண்டு வந்து வைக்கும். ரெட் ஹார்ஸ், பிளட். ரெட் ஹார்ஸ்னாலே பிளட் தானே சொன்னேன். அது அவங்க வாழ்க்கையில் அநேக சாபங்களை கொண்டு வந்து விடுகிறார். நம்பர் 3 பேல் ஹார்ஸ், சாரி பிளாக் ஹார்ஸ். இந்த பிளாக் ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபெமைன், டெப்ஸ். அநேக குடும்பங்களில் கடன்லேருந்து வெளியே வர்றதுக்கு இன்னொரு கடன், அந்த கடன்லேருந்து வெளியே வர்றதுக்கு இன்னொரு கடன், வட்டிக்கு மேலே வட்டி ஆகி சொல்லுவாங்க 3 லட்சம் தான் பிரதர் வாங்கினேன். இன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் 3 லட்சம் கடன், இன்னைக்கு கிட்டத்தட்ட 70 லட்சமா இருக்கு. சொன்ன 3 லட்சம் இருக்கும்போதே உங்களுக்கு அறிவு வரலையா? இல்லை கொடுத்துடலாம்னு அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு வட்டி சேர்ந்து என் வீடே இன்னைக்கு விற்க போறேன். இப்ப நீங்க யோசிக்கும் போது எப்படி மாட்டினாங்கன்னு யோசிக்கிறீங்க தானே? இந்த 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 பிளாக் ஹார்ஸ் போல ஜட்ஜ்மெண்ட் அவங்க மேல வரும்போது, பனிஷ்மெண்ட்டுக்குள்ள இருக்கும்போது அவங்களால அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. அவங்களால அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. பிசாசை கொண்டு போய் அவங்கள சிக்க வச்சு, அது நிமித்தம் குடும்பத்துல சில பேர்ல பயங்கர பஞ்சம் உண்டா. ஒரு பொருளை வாங்க முடியாது, ஒரு காரியத்தை நிம்மதியா சாப்பிட முடியாது. அவங்க வாழ்க்கையில் எல்லாமே நஷ்டப்பட்டு போகுது. நல்ல பிஸ்னஸ் க்ளோஸ் ஆகிடும், வீடுகளை வித்துருவாங்க, நிலங்களை வித்துருவாங்க, அவங்க வாழ்க்கையில் எல்லாமே அழிஞ்சு போக்குறாங்க. நம்பர் 4 இஸ் பேல் ஹார்ஸ். இந்த பேல் ஹார்ஸை பார்த்தீங்கன்னா சடன் டெத், ப்ரீமெச்சூர் டெத்ஸ், ஆக்சிடென்டல் டெத்ஸ். இந்த வியாதி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் குடும்பத்தில் ஏதோ ஒரு நபருக்கு இருந்திருக்கும், அந்த குடும்பத்தில் அந்த வியாதிகள் வந்து விடுகிறது. கேன்சர்ஸ் வந்துடுறது. இந்த நாட்களில் ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு பெரிய சாதாரணமான விஷயமா எல்லா ஏஜையுமே தாக்குகிறது. அது வயசு பிள்ளைகளையும் தாக்குது, வயசானவங்களையும் தாக்குது. டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, டாக்டர்ஸ் என்ன மாத்திரை கொடுக்குறதுன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இது எல்லா ஏஜஸ் தாக்குகிறது, ரீசனே இல்லாமல் தாக்கு. சில பேர் வெளியே சொல்லுவாங்க, சில பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியும் நம்ம டிப்ரெஷனில் தான் இருக்கிறோம். உங்களை அறியாமையே ஒரு மனக்கலக்கம், போராட்டம், பயம். பேல் ஹார்ஸ், மங்கி அறிகிற தெரிய மாதிரி வாழ்க்கையை மங்களாக்கிடும், பேலாக்கிடும். வந்து தாக்கும், சொப்பனத்தில் வந்து தாக்கும், எண்ணங்களில் சிந்தைகளில் வந்து தாக்கும், நெகட்டிவான தாட்ஸை கொண்டு வந்து சிறை பிடிப்புக்குள்ளே கொண்டு வந்து, அதுக்கப்புறம் பிள்ளைங்களால் நிம்மதியாக படிக்க முடியாது, பிள்ளைகளை வேலை நிம்மதியாக செய்ய முடியாது. வாழ்க்கையை குறித்து ஒரு மங்கலாக இருக்கும், கிளியர் விஷன் இருக்காது. தமிழில் அந்த வேர்டு பிரகாரமே நான் போகிறேன், மங்கலான குதிரையை போல அங்கே வாழ்க்கையை மங்கலாக மாறிடும். கிளியர் சைட்டுக்கும் மங்கலான பார்வைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது தானே? இந்த 4 ஹார்ஸை மறந்துடாது. ரெவலேஷனில் வர 4 குதிரை தான் தெரியும். இன்னைக்கு கிளம்பும் போது ஆவியான சொன்னார், அட 4 குதிரை அங்கே ஓட போகிறதுக்கு நான் என்னப்பா இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறதுன்னு கேட்டேன். சொன்ன அந்த 4 குதிரையும் பிள்ளைங்க வாழ்க்கைக்குள்ளே வந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையவே அழிச்சிடுறது. ரெட் ஹார்ஸ், ஒயிட் ஹார்ஸ், பிளாக் ஹார்ஸ் அண்ட் பேல் ஹார்ஸ். கரெக்டு தான் நான் சொல்றது. அந்த மங்குன குதிரை உங்க வாழ்க்கைக்குள்ள. சில பேருக்கு ஜெபிக்கும் போது இந்த குதிரைகள் தெரியும். இன்னைக்கு தான் அதுக்கான ரெவலேஷன் எனக்கு தெரியுது. எதுக்கு குதிரை இந்த மாதிரி மங்கலா வந்து நிக்குது? அது மாதிரி ஜெபிக்கும் போது பார்த்தா கரெக்டாக அவங்க குடும்பத்தில் ஒரு டெத்து வரும்.
அவன் குடும்பத்தில் ஏதோ ஒரு நெகட்டிவான காரியம் நடக்கும். கருப்பு குதிரை வந்து நிற்கும். நம்ம நினைச்சுக்குவோம் ஆண்டவர் நம்மள எழுப்புதல் குதிரையில கருப்பான நல்ல பவர்ஃபுல்லான குதிரையில ஏற்றி கொண்டு போறாரு. அந்த குதிரை கருப்பு குதிரை என்னன்னு சொன்னா, பஞ்சகாலம் வரப்போது ஒழுங்கா சாப்பாடுலாம் சேர்த்து வச்சுக்கோ, காசு அக்கௌண்ட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போய் செலவு பண்ணாதன்னு அர்த்தம். சேவ் பண்ணி பத்திரமா வச்சுக்கணும். ஒயிட் ஹார்ஸ் தெரிஞ்ச உடனே அப்பா ஏசுநாதர் வந்துட்டாரு, வெறும் குதிரை பல நிக்குது, நான் உடனே கிண்டி ரேஸ்லயா கொண்டு போய் ஓட விட போறாரான்னு. ஏதோ ஒரு டிசெப்ஷன் உனக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்குது, கேர்ஃபுல்லா இருன்னு அர்த்தம். See, ஆண்டவர் லார்ட் நெவர் மேக்ஸ் a mistake. கர்த்தர் நமக்கு தரிசனம் கொடுத்துடுறார், சொப்பனம் கொடுத்துடுறார். அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் திருக்குறள் ஒருத்தர் எழுதினார். நம்ம எழுதின இன்டர்பிரிட்டேஷன் எப்படி இருக்கும் பாருங்க. உங்களுக்கு உண்மையான மீனிங்கை கொடுக்காம ஒரு போயமையோ ஒரு பேராகிராஃபை கொடுத்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னா உங்க சொந்த கதையில் எழுத மாட்டீங்க. அதே மாதிரி தான் இதுவும். விஷன் மட்டும் வந்துருது. அந்த விஷனை கொடுத்தவர்கிட்ட போய் ஜோம் பண்றோன்ற எண்ணமே நமக்கு டைம் இருந்தா தானே. நம்மளே சொல்றோம் ஒயிட் ஹார்ஸ்னாலே சிம்பிள் ஆஃப் பியூரிட்டி. வேற என்ன சொல்லலாம்? விக்டரி, எழுப்புதலுக்கு ஆண்டு என்னதான் தெரிந்து கொடுக்கார். நாலுல இருந்து அதுக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னில இருந்து ஜப வாழ்க்கையா இருக்க. டிசெப்ஷன், ஏதோ ஒரு டிசெப்ஷன் உனக்கு முன்னாடி வைக்க, உனக்கு முன்னாடி வந்து பேசுற அந்த நபரே ஒரு உன்னை கழுத்து போடுற ஒரு நபரா கூட இருக்கும். பி கேர்ஃபுல்னு அர்த்தம். விஷன் வரும்போது அதுக்கான அர்த்தங்கள் சில வேலை கரெக்டா நமக்கு தெரியுது. we have to be very very careful. ஆண்டவர் தெளிவா காண்பிப்பான். நமக்கு வந்து சாத்தானா வந்து நின்னாதான் நம்ம புரிஞ்சுக்குவோம். பாம்பா வந்து நின்னாதான் நம்ம வந்து ஐயோ பாம்புன்னு நினைப்போம். குதிரையா வந்து நின்றுச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம். இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க, மங்கி எரிகிற ஒரு மங்களா இருக்க பேலா ஒரு ஆர்ஸை பார்த்தீங்கன்னா ஓகே, ஆக்சிடென்ட்டா டெத்தான்னு தெரியலையே, இயேசுவின் நாமத்தை அதை கேன்சல் பண்றேன்னு நம்ம அந்த ட்ரீம் ரெம்லேயே முடிக்கும் போது, ஸ்பிரிச்சுவல் ரெம்லேயே முடிக்கும் போது அது நிறைவேறாதபடி தேவன் காத்துடுறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நடக்கிற எல்லா காரியத்துக்கும் முன்னால ஸ்பிரிச்சுவல் ரெம்ல அது நடந்து முடிகிறது. ஸ்பிரிச்சுவல் ரெம்ல அது நடந்து முடிஞ்சிருது. அது எப்படி முடியுதுன்னு எனக்கு கேட்காதே, ஆனா அது முடிஞ்சிருது. ஆகவேதான் சில வேலையில சிலது நடந்தது போலவே நமக்கு இருக்கும், சிலது நடந்தது போலவே நமக்கு இருக்கும். அதுவும் ட்ரீம்ஸ்ல எல்லாம் கர்த்தர் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவிக்கிறாரா, நீங்கள் பாக்கியவான்கள். ட்ரீம்ஸ்ல விஷன்ஸ்ல ஆண்டவர் உங்களுக்கு முன்கூட்டியே அந்த காரியங்களை காமிக்கிறாருன்னா அந்த டைம் லிமிட் இருக்குது, உடனே நடக்காது. அது நடக்கிறதுக்கு முன்னாடி நீ அதுலயே ஜெபம் பண்ணி கேன்சல் பண்ணு. ஆண்டவரே வர்ற ட்ரீம்ஸ் எனக்கு சில வேளை மறந்து போகிறது, சாத்தான் அதை மறக்க வைக்கிறான், எனக்கு மறக்காதபடி அதை கரெக்டா நான் கேன்சல் பண்ணாத எனக்கு தெளிவாய் காண்பிக்கும்னு சொல்லும் போது கர்த்தர் தெளிவாய் நமக்கு காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. கரெக்டா தெரிஞ்சது போல இருக்கும், எழுந்தோன்னா யோசிக்க மறந்தே போகும், அதை காண்பிக்கிறார். சூசைட் பண்ணி சாவறத போல நான் என்ன ஏன் பாக்குறேன்னா, நீ சூசைட் பண்ணி சாவறதுக்காக ஆண்டவர் உனக்கு காமிக்கல, அது நடக்காதபடி நீ ஜெபம் பண்ணணும்னு கர்த்தர் உனக்கு காண்பிக்கிறார். இந்த காரியங்கள்லாம் உன் குடும்பத்தை, இந்த பேல் ஹார்ஸ் உன் குடும்பத்தை தொடர்ந்து வருகிறது. இந்த ஆன்செஸ்ட்ரல் கர்ஸ்ல, இந்த ஜெனரேஷனல் கர்ஸ்ல அது உன் லைன்ல வருகிறது. அது நீ வராதபடிக்கு அதை தடுத்து ஜெபிக்கும் போது, ஜெபிக்கிறவங்கிட்ட சொல்லி அதை கேன்சல் பண்ணி ஜெபிக்கும் போது அது ஒரு நாளும் உன் வாழ்க்கையில நிறைவேறாது. ஒரு நாளும் அது நிறைவேறாதபடி தேவன் பாதுகாக்கிறார். ஆமென். சில வேளையில சில திருமண காரியங்களுக்கு ஜெபிக்கும் போது நெகட்டிவா தெரியும், டார்க்னஸா தெரியும், சர்ப்பம் வந்து நிற்கும், சாத்தானுடைய போராட்டங்களை பார்க்க முடியும். ஆண்டவர் தெளிவாய் நம்மோடு கூட இடைபடுவார். அந்த ரெம்ல, அதை விஷன் ரெம்ல பார்க்கும் போதே ஸ்பிரிச்சுவல் ரெம்ல அதை கேன்சல் பண்ணும்போது அதை நிறைவேறாதபடி தேவன் தடுத்து போடுவார். ஹல்லேலூயா. சில நம்ம கண்களுக்கு எல்லாமே த்ரூவா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கு, நம்ம பார்க்கறத பணத்தை பார்ப்போம், நமக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்கான்னு பார்ப்போம், நமக்கு எல்லாமே த்ரூவா இருக்கான்னு பார்ப்போம். ஸ்பிரிச்சுவல் ரெம்ல பார்க்கும்போது அது உனக்கு அழிவை கொடுக்கும், நாசத்தை கொடுக்கும், உன் டெஸ்டினியவே அழிச்சு போட்டுரும். அந்த ரெம்ஸ்ல நாங்க பார்க்கும்போது அது இல்லைன்னு சொல்லி நிறுத்திடுவேன். சில வேலை இது போகாத, இதை செய்யாத. ஏன்னா அந்த ரெம்ல நாங்க பார்க்கும் போதே இதை தேவன் இவளுக்கு வைக்கலன்னு காமிச்சார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டார் எழுதியிருக்கு. வேதம் பொய் சொல்லுதா? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டார் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ரெம்ல அது நடந்துருச்சு. லிட்டரலா அதுக்கப்புறம் இயேசு என்ற பெயர்ல the word became flesh. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து உண்மையாகவே இந்த உலகத்தில் அடிக்கப்பட்டார். புரியுதா? வசன ஆதாரத்தோட பேசணும்னா இதை நான் கொடுக்க முடியும். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அவர் அடிக்கப்பட்டார். ஆண்டவர் சொன்னார்,
என் குடும்பத்துல இவங்க மேல இவங்க செய்த தவறுகள் நிமித்தம், ஒருவேளை ஜட்ஜ்மெண்டா பனிஷ்மெண்டா உங்க ஃபேமிலி லைன்ல ஜெனரேஷனல் கர்சஸ் நிமித்தம் இந்த சாபங்கள்லாம் அவங்க குடும்பத்துல வந்திருந்தான். ஒயிட் ஹார்ஸா இருக்கலாம், ரெட் ஹார்ஸா இருக்கலாம், பிளாக் ஹார்ஸா இருக்கலாம், பேல் ஹார்ஸா இருக்கலாம். இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா இதுல இந்த ஆன்லைன்ல இந்த காரியத்துல இன்வெஸ்ட் பண்ணு, அதுல இன்வெஸ்ட் பண்ணு, இந்த ட்ரேடிங்ல காசை போடு, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இழந்தவங்க இருக்காங்க, வீடுகளை இழந்தவங்க இருக்காங்க, நகைகளை இழந்தவங்க இருக்காங்க. சொல்றார் 70 லட்சத்தை எடுத்துட்டு போய் அப்படியே ஆன்லைன் ட்ரேடிங்ல போட்டேன். 70 லட்சம் சம்பாதிக்க முடியுமா? 70 லட்சத்தை 1 கோடி எடுத்து அப்படி நான் ஸ்பிட் பண்ணி போட்டேன். இதுனா வடையாது எல்லாருக்கும் பிட்டு கொடுக்க. எனக்கு அப்படியே எல்லாமே போயிடுச்சு. டிசப்ஷன். சர்பம் வந்து பேசும், பிசாசு வந்து பேசும். என்ன பேசும் தெரியுமா? இந்த பழத்தை சாப்பிட்டீனா நீ கடவுளை போலவே மாறிட்ட, இதை நீ போட்டினா உங்க இருக்க 1 கோடி உனக்கு 10 கோடியாய் மாறும், 100 கோடியாய் மாறும். சாத்தான் வந்து பேசிட்டே இருக்கும். அத ஒழுங்கா அதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாம்ல, அது 1 கோடியாவே இருந்திருக்கலாம்ல. எடுத்துட்டு போய் இதுல போடு, அதுல போடு, இதை செய். டிசப்ஷன். ஏன் பொண்ணு நல்லா இருக்குது, சீக்கிரமா அதை கல்யாணம் பண்ணி அனுப்பி விட்டுரு. இவங்களே ஒன்று பிடிச்சி ஏதோ ஒரு ரிக்ஷாக்காரன் ஆட்டோக்காரன் எவனையா பிடிச்சி போற தள்ளு ஏதாவது ஒருத்தர் கூட்டுவா, அமுச்சு விட்டுருணும் வீட்டை விட்டு. பின்னாடியே இதுவும் அழுதுனே போகும். கத்தர் ஒரு காரியத்துக்காக வெயிட் பண்ண சொன்னா வெயிட் பண்ணணும். அதை விட்டு 4 காரியத்தை ஆலோசனை கொடுக்கும். 4 இந்த குதிரையா இருக்கும். நல்லா தலையெல்லாம் வாரிட்டு சீவிட்டு வெள்ளை வெள்ளைன்னு வந்து நிற்கும். பலன்னு வந்து அப்படி கடவுள் மாதிரியே ஏஞ்சல் மாதிரியே வந்து நிற்கும். இதெல்லாம் இந்த 4 குதிரை. சொல்லிட்டுங்க நிம்மதி ஏதாவது ஒன்று பேசும்போது இது என்ன குதிரை அப்படின்னு நீங்க கண்டுபிடிங்க. பால்லாத குதிரைகளை இயேசுவின் நாமத்தில் ஓடினோம் தான். ஜட்ஜ்மெண்ட்னால, பனிஷ்மெண்ட்ஸ்னால ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் இந்த காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், இது என்ன சாத்தான் சைட்ல குதிரைகள் உங்களுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் வந்தாலும், உங்களுக்கு விரோதமா வர்ற போராட்டங்களா இருந்தாலும், the victory is in my hands. Lamb of God who takes away the sins of the world. அது டெப்ஸா இருக்கலாம், டிசப்ஷனா இருக்கலாம், டெத் அண்ட் சிக்னஸா இருக்கலாம், வாழ்க்கையில் வர்ற சண்டைகளா இருக்கலாம். நல்லா இருக்கும் பிரச்சனை, சண்டை வந்து ஒரு ரீசனே இருக்காது. ஏதாவது ரீசனுக்கு சண்டை போட்டா அப்புறம் ரீசனே இல்லாம சண்டை போடுறவங்களா இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்களே ரீசனை கிரியேட் பண்ணுவாங்க. ரீசனை கிரியேட் பண்ணுவாங்க. இட்லிக்கு சாம்பார் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சாப்பாடு விஷயத்திலே பேசுவோம். எடுத்துட்டு வந்தோன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்து அந்த அம்மா வந்து இட்லியை ஃபர்ஸ்ட் வைக்கும். இட்லியாவா ஃபர்ஸ்ட் வைக்கிறது? முதல்ல சாம்பாரை வைக்கிறது தானே. அப்போதானே எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்றமா நான் இட்லியை வைக்க சொல்லுவேன். சரி, அடுத்த நாள் அந்த அம்மா சாம்பாரை ஃபர்ஸ்ட் வைக்கும். எவனா சாம்பாரை ஃபர்ஸ்ட் வைப்பானா? இட்லியில ஃபர்ஸ்ட் வைக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், சிம்பிளான திங்ஸ். கூப்பிட்டாலும் தப்பு, கூப்பிடனாலும் தப்பு. என்னை மதிச்சு கூப்பிட்டானா பத்தியா? மதிச்சு கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனாவது கூப்பிட்டான். என்னை இன்சல்ட் பண்ண கூப்பிட்டியா? சில பேர் வந்து எதுக்குனாலும் அவங்கள சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாது. சண்டை போடுறதுக்குன்னே இருக்கும் ஆவி, சண்டை போடுகிற ஆவி, எதுக்கு எத்தாலும் சண்டை. இந்த ஆவிகள்லாம் நம்ம குடும்பத்தில் இருந்துச்சுன்னா நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய சமாதானமே போயிடும். உருப்படாத குதிரைகள், ஒயிட் ஹார்ஸ், ரெட் ஹார்ஸ், பிளாக் ஹார்ஸ், பேல் ஹார்ஸ், அது வேலை ஸ்தலத்துல இருக்கும். கரெக்டாக கிளம்பி வரும். என்னைக்கு நம்ம தீர்மானம் எடுத்து பொறுமையோடு ஓட கடவன் அப்படின்னு கிளம்புவோம் பாருங்க, அன்னைக்கு தான் அந்த சாத்தானெல்லாம் கிளம்பி வரும். கட்டணும் அந்த பிசாசு. ஜட்ஜ்மெண்ட், பனிஷ்மெண்ட்னால உங்க வாழ்க்கையில ஒருவேளை இந்த குதிரைகள் போராடி கொண்டிருக்கலாம். நம்பர் 3, உபாகமம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க. அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். அநேக குதிரைகளை சம்பாதிக்காது இருக்க கடவன், திரும்பி எகிப்துக்கு போகாது இருக்க. இன்னும் கொஞ்சம் டீப்பா புரிஞ்சுக்கணும்னா சங்கீதம் 20:7 படிங்க. Psalms 27. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சிம்பிள் ஆஃப் ஹியூமன் பிரைட்.
and reliance on earthly powers. இந்த குதிரைகள் பார்த்தீங்கன்னா அவங்க உலகத்தில் இருக்கிற அவங்களுடைய பவரை, அவங்களுக்குள்ள இருக்கிற பெருமைகளை, குடும்பத்தின் பெருமைகள், ஜாதி பெருமை, பணப்பெருமை, திமிருன்னு சொல்லுவாங்க, அது பேர் பிரைட்னஸ். சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டு, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டு. அந்த ரதமும் குதிரையும் எடுத்துட்டு என்னென்னலாம் பெருமையா இருக்குதோ அதை போட்டு, எனக்கு இவங்க தெரியும், அவங்க தெரியும், எனக்கு இவ்வளோ காசு இருக்கு, நான் எவ்வளோ பெரிய உயர்ந்த ஆள் தெரியுமா, பெருமையிலே இருப்பான். என் ஜாதி தெரியுமா, எவ்வளோ பெரிய ஜாதி தெரியுமா. ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார், சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். உங்களுக்கும் எனக்கும் ஒரு ப்ரைடு உண்டு. அது என்ன ப்ரைடு தெரியுமா? தேவனாய் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். சிலர் தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தெரியுமா, எனக்கு எவ்வளோ விஸ்டம் இருக்கு தெரியுமா, என் ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா, என் ஸ்டாமினா என்ன தெரியுமா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் இதை செஞ்சிருவேன், கோபுரத்தை கட்டுருவேன். சிலர் தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸே நம்பி இருப்பான். என்கிட்ட எவ்வளோ காசு இருக்கு தெரியுமா, நான் நினச்சேன்னா என்ன வேணா செய்யலாம் தெரியும். ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டு. ஆனால் எங்கள் தேவனாகிய கர்த்தர் யாரில் தெரியுமா மகிமைப்படுறாரு? இதெல்லாம் நம்பாம அவரையே நம்புறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் அவர் துணையாக இருக்கிறார். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே நீ என்னை நம்புன்னு சொல்ற. அவர் தான் நம்மளை கொண்டு போய் பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார செய்யறார். நீங்கள் எதை நம்பி கொண்டிருக்கிறீங்க? உங்க கையில் இருக்கிற பணத்தையா, உங்களுக்கு இருக்கிற ஆள் பலமா, உங்களுக்கு வீட்டில் உங்களுக்கு தெரியும், அதை தெரியும், இதை செஞ்சிருவோம்னு நம்புறீங்களா? நீங்க கர்த்தரை நம்புறீங்களா? உங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுக்கிறார், உங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு படிப்பை கொடுக்கிறார், ஒரு ப்ராஜெக்டை கொடுக்கிறார், ஏதோ ஒரு காரியத்தை செய்ய உங்க கையில கொடுத்திருக்கிறார். நீங்கள் எதை நம்பி கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் சொந்த பலத்தையா, சொந்த அறிவியா, எக்ஸ்பீரியன்ஸையா, தேவனாகிய கர்த்தரையா? நீங்க சொல்றாங்க, நீங்கள் தேவனாய் கர்த்தரையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். அப்படிதான் இஸ்ரவேல் நம்பினாங்க, அப்படிதான் மோசே தீர்க்கதரிசியை நம்பின பொழுது கர்த்தர் வந்து அவங்களுக்காக யுத்தம் பண்ணினார். நீ அமர்ந்திருந்த நான் தேவன் என்று அறிந்து கொள், இவர் எல்லாரையும் நான் கடலில் அமர பண்ண போகிறேன், அமிழ்த்தி போட போகிறேன். அந்த இடத்துல எல்லாரையும் முடிச்சு போட்டாராண்டா. ஆமென். ஒரு டைம் வச்சிருப்பார் மொத்தமா அவங்கள முடிக்கிறதுக்கு, ஒரு டைம் வச்சிருப்பார் நமக்கு விரோதமா இருக்க எல்லா சேனையும் அழித்து போடுறதுக்கு. டைம் வரும்போது பார்வோனையும் சேனையும் கடலில் அமிழ்த்து போக பண்ணியார். அதே போல எல்லாவற்றையும் அழித்து போட்டார். இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றைக்குமே காண மாட்டாய். Trust in the Lord always. Number 4, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். The horse is a symbol of divine deliverance and power. தேவனாய் கர்த்தர் இந்த உலகத்துல he has control over everything ன்னு காண்பிக்கிறார். பேசிக்கொண்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது அக்கினிமான ரதங்களும் குதிரைகளும் இறங்கி வந்து அவங்க 2 பேரையுமே பிரிக்குது. 2 பேரையும்னா ஒருத்தர் earthly realmல இருக்காரு, இன்னொருத்தர் ஸ்பிரிச்சுவல் realmல பிரிக்கிறார். பேசிக்கொண்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது யோசிச்சு பாருங்களா, ஒன்னா நடந்து போயிட்டே இருக்காங்க, இல்லை முன்ன பின் நடந்து போயிட்டே இருக்காங்க. திடீர்னு வானத்தின் அக்னி ரதமும் குதிரையும் வந்து இவர் அப்படியே தூக்கிட்டு இப்படி போனா எப்படி இருந்திருக்கும்? அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் அவங்கள 2 பேரையும் பிரிச்சுதான். எவ்வளோ ஒரு மகிமை வந்திருக்கும். கண்ணார அவர் பார்த்துருப்பான். அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் வந்து நின்று அதில் எலியாவை அப்படியே எடுத்துக்கொண்டு, ஒருத்தர் நம்மள இருக்கா, ஒருத்தர் அப்படியே மகிமையில ஸ்பிரிச்சுவல உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுறார். டெத் இல்ல, உயிரோடு எடுத்துக்கொண்டு. God's power over everything, God's control over the earth. உலகத்தில் நடக்கிற எல்லா காரியத்துக்கும் அவர் கண்ட்ரோலை பரலோகத்தில் வச்சிருக்கிறார். எவனாவது ஒருத்தன் தான் பவரை விட கொஞ்சம் அதிகமாக ஆடினா ஒரே அடி முடிஞ்சிடும், ஒரே அடி சிக் பெட்ல போய் படுத்துரும். டைம் கொடுப்பார், அதுக்கு விரோதமாக ஆடினாங்கன்னா முடிச்சிருவார். சுப்ரீம் பவர் நம் தேவனாய் கர்த்தர். அக்னிமயமான ரதங்கள் குதிரைகள் அவளை பாதுகாத்து கொண்டே இருந்துச்சு.
உலகத்தை முடித்து நம்ம ஆண்டுடைய சமூகத்துக்கு போகும்போதும் சரி, ஊழியத்துக்கு போகும்போதும் சரி, நம்ம உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும் பொழுதும் நம்மை சுற்றி இந்த அக்கினி ரதங்களும் குதிரைகளை வந்து நிற்கிறார். அவளோடு இருப்பதை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்றான். உங்களுக்கு விரோதமா எத்தனை சத்துரு எழும்புறான், உங்களுக்கு விரோதமா எத்தனை மந்திரங்கள் எழும்புது, எத்தனை சாத்தானுடைய கிரியைகள் எழும்புது. நம் தேவனாய் கர்த்தர் இடத்துல நெருங்கி சேரும்போது நம்மளை சுற்றியும் ஒரு அக்னி ரதங்களையும் குதிரைகளை வைக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அது நம்மை பாதுகாக்கிறது. அந்த அக்னி நம்மளை சூழ நின்று தேவன் நம்மை பாதுகாக்க. ஹல்லேலூயா. கடைசியாக நம்பர் 5, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11 to 16 வசனத்தை வாசிக்க. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என. இங்க ஒரு ஒயிட் ஹார்ஸ பாக்குறோமா? இங்க ஒரு ஒயிட் ஹார்ஸ பாக்குறோம். அந்த குதிரையின் மேல் ஏறி இருந்தவன் இல்ல, இந்த குதிரையின் மேல் ஏறி இருந்தவர், படிங்க, உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். உண்மையும் சத்தியமும் உள்ளவர். எவ்வளவு அழகா எழுதி இருக்கு பாத்தீங்களா? டிஃபரன்ஸ் காமிக்கிறாரா? அந்த ஒயிட் ஹார்ஸ் மேல ஏறி இருக்கிறவன் பைபிள் இப்படி சொல்லவே சொல்லாது. இந்த இடத்துல பாருங்க, அதே ரெவலேஷன் தான். இந்த இடத்துல ஒரு ஒயிட் ஹார்ஸ் இறங்கி வருது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும், எப்பவுமே கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தும் போது தம் நாமத்தை சொல்வார். Righteous God. உண்மை உள்ளவர் சொல்றார், சத்தியம் உள்ளவர், ரைச்சியஸ் உள்ளவர் சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துறார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து, பாருங்க அடுத்தது, நீதியாய் நியாயம் தீர்க்கிறவர். இது ஒவ்வொன்றும் இயேசுவை குறிக்குது. இது ஒவ்வொன்றும் வர மேசியாவை, ரிடீமரை குறிக்கு. இஸ் a righteous God. யுத்தம் பண்ணுகிறார், அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அது மேல ஏறி இருந்தவனுக்கு போட்டுச்சு. அதாவது அது ஒரு டிசெப்ஷன். அந்த ஒயிட் ஹார்ஸோட டிசெப்ஷனை பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் ஹார்ஸே டிசெப்ஷனா மாறிடுச்சு. எத்தனை தியரிஸ், எத்தனை ஸ்டடிஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் ஹார்ஸ் மேலே ஏறி இருக்கிற ஒரு இயேசுவாமி இந்த உலகத்தை வந்து ஆண்டு இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுவார்னு டிசெப்ஷனுக்குள்ள பண்ணிடுச்சு. டிசெப்ஷனுக்கான ஆசை எல்லாரையுமே டிசெப்ஷனுக்குள்ள தியரியை கொண்டு கொடுத்துச்சு. படிங்க. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன, அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதி இருந்தது. எப்பவுமே கர்த்தருக்கு ஒரு நாமம் உண்டு. அவராலே அன்றி வேற ஒருத்தருக்கும் புரியாத, படிக்க முடியாத ஒரு நாமம். அப்படின்னா பரலோகத்தில் பல லாங்குவேஜஸ் உண்டு. இந்த லாங்குவேஜ் இந்த ட்ரினியூன் காடுக்கு மட்டும்தான் தெரியும். ஃபாதர், சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட். அவங்க 3 பேரும் ஒருத்தர் தானே, அவங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்கும்ல, அந்த லாங்குவேஜில் புரியாத லாங்குவேஜில் பேசிக்குவாங்க. இவங்க 3 பேருமே ஒரு லாங்குவேஜ் வச்சிருக்காங்க. அந்த லாங்குவேஜ் ஏஞ்சல்ஸ்க்கும் புரியாது. அந்த லாங்குவேஜ் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், பரலோகத்தில் இருக்க பரிசுத்தவான்கள், சன்ஸ் ஆஃப் காட், யாருக்குமே புரியாத ஒரு லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் புரியும். அப்பனா அவர் எப்போ வராருன்ற சொல்லி இவங்க பேசிக்கிட்டா கூட அவங்களுக்கு புரியாது. கோடிங் மாதிரி அந்த சீக்ரெட் கோடு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இவங்க பேசிக்கிறத மற்றவங்களால புரிஞ்சு கொள்ளவே முடியாது. ஆகவே தான் இந்த பரிசுத்தவான் எழுதுறார். பார்க்கும்போது ஒரு நாமம் எழுதப்பட்டிருந்துச்சு, அது அவருக்கு மட்டும்தான் அந்த நாமம் புரியும். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. இவ்வளவு தெளிவா எழுதியிருக்கு பாருங்க. எப்பவுமே பைபிள் வந்து ஒரு வேகாலாம் கொடுக்காது. ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு கவுன்சில் வருதுன்னா தெளிவா நமக்கு காண்பிப்பார், தெளிவா நம்ம டைரக்ஷனை காமிப்பார். ஃபியூச்சர் கேட்டார் போல அதை நடத்துவோம். 10 வருஷம் கழிச்சு, 15 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு இது நல்லதுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த டைரக்ஷனை தான் நம்ம நடத்துவோம். இப்போ நம்ம பார்வைக்கு நலமானது நலமா இருக்காது, இப்போ நம்ம பார்வைக்கு செம்மையானது செம்மையா இருக்காது. ஆண்டவருடைய டைம்ல ஆண்டவர் கொடுக்குற பாதையில போகும்போது அது என்னைக்குமே நன்மைக்கு ஏதுவா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் பெயர் the word of God. ஸோ ஆகவே இந்த ஒயிட் ஹார்ஸையும் இந்த ஒயிட் ஹார்ஸையும் கம்பேர் பண்ணாதீங்க. இந்த ஒயிட் ஹார்ஸ் மேலே ஏறி இருக்கவனையும் இந்த ஒயிட் ஹார்ஸ் மேலே ஏறி இருக்கிறவரையும் கம்பேர் பண்ணிட்டாரு. இவர் நீதி உள்ளவர், இவர் ரட்சிக்கிறவர், விடுதலை செய்கிறவர், இவர் தான் வேர்ட் ஆஃப் காட், இவர் தான் lamb ஆஃப் காட், இவர் தான் லார்ட் ஜீசஸ். அந்த வேர்ட் ஆஃப் காட்ல எழுதும் போது கூட ஏன் இவர் தான் வார்த்தையாகி இயேசுவா மாறிட்டாரு, ஏன் வேர்ட் ஆஃப் காட்னு ஏந்திருக்கிறதுனா அதுக்கு முன்னாடியே கொடுக்குறாரு பாருங்க.
ரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை உடையவர். ஹல்லேலூயா. அப்பதான் யோசனை, சில வேளை ஆண்டுடைய வஸ்திரம் ரெட்டா நமக்கு தெரியும். ஒருவேளை விஷன்ல பார்க்கும்போது ஒருவேளை இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸு தூய்மையான அவருடைய ரத்தத்தினால் தூய்க்கப்பட்ட ஒரு ரெட்டா கூட இருக்கலாம். இனிமேல் கொஞ்சம் ஊத்து பார்க்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு அந்த வசனத்தை ஆண்டவர் கண்களை திறக்கும் போது சில வேளை ஒயிட் ரெட் ஷாலை போல இருக்கும், ரெட் ஒயிட்லயே ரெட்டு கலந்த மாதிரி இருக்கும். நான் இனிமேல் கொஞ்சம் டீப்பா பார்க்கணும்னு நான் இருக்கேன். ஒருவேளை யோவான் சொல்றது போல வெண் வஸ்திரத்துல தோய்க்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தமா இருக்கலாம். அவ்வளவு டீப்பா நம்ம புரிஞ்சுக்கொள்ற அளவுக்கு எழுதுறார். அவர் திரும்ப அந்த பூமிக்கு வருகிறார். Jesus returning as the victorious king. Victorious king. ஒரு ஒயிட் ஹார்ஸ்ல இந்த உலகத்துக்கு தேவன் வரும்போது அப்படிதான் வருவார். இந்த உலகத்துக்கு இயேசுசாமி திரும்ப வரும்பொழுது he will come as a victorious king. அதுக்கு முன்னாடி இந்த உலகம் ஒரு மேசியாவை எதிர்பார்த்துட்டு இருக்கு, ஒரு மகதிய எதிர்பார்த்துட்டு இருக்கு, ஒரு 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 ரட்சகரை எதிர்பார்த்துட்டு இருக்கு. அந்த ரட்சகர் தான், உலகம் எதிர்பார்க்கிற ரட்சகர் தான் ஆன்டி கிரைஸ்டா அந்த உலகத்துக்கு வருவான். அந்த ஒயிட் ஹார்ஸ்ல வருவான்னு சொன்ன பார்த்தீங்களா, அவன் தான் ஆன்டி கிரைஸ்ட். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் வரப்போறவர் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து. அந்த உலகம் எதுக்கு ஆயத்தமா இருக்குன்னா ஆன்டி கிரைஸ்டை ஏற்றுக்கொள்ள. யூதர்கள் எதற்கு ஆயத்தமா இருக்கிறாங்கன்னா ஜூஸ் இந்த ஆன்டி கிரைஸ்டை ஏற்றுக்கொள்ள, மகதிய ஏற்றுக்கொள்ள. மற்ற மதங்கள் அப்படி சொல்லுகிறாங்க. அந்த மகதி தான் நமக்கு ஆன்டி கிரைஸ்ட் வேதம் சொல்லுது. நமக்கு ஒரு குதிரை உண்டு. அந்த குதிரையில கர்த்தர் வரும்பொழுது நாம ஆயத்தத்தோடு அவரோடு கூட போக ஆயத்தப்படணும். ஒருவேளை முந்தி வந்துட்டாருன்னா, நம்ம எல்லாம் எடுத்துக்கொண்டு போக வந்துட்டாருன்னா, நம்ம எல்லாரும் ஆயத்தமாக இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஆயத்தப்படுறதே கிடையாது. நம்ம அடுத்தது என்ன செய்யணும், அதை என்ன பண்ணணும், இதை என்ன பண்ணணும் தான் இருக்காங்களே தவிர அவங்க ஆத்துமாக்கு அவங்க ரெடி ஆகிறதே கிடையாது. கொஞ்ச நாள் பாரு, அந்த பூமிக்கு எல்லா பிளானையும் ரெடி பண்ணி வச்சிருப்பான். ஒரு வீடுக்கு 10 வீடு வாங்கணும், 20 வீடு வாங்கணும்னு ரெடி பண்ணி வச்சிருப்பான். நான் பரலோகத்தில் வீடு இருக்கானே தெரியாது. இந்த உலகத்தில் வாழும் போதே பரலோகத்துக்குரிய காரியங்களே நம்ம ரெடி பண்ணிட்டே இருக்கணும். ஆமென். இந்த உலகத்தில் நம்ம பொருட்களை சேர்த்து வைக்கும் போது பூச்சியும் துரும்பும் எல்லாமே அழிச்சு போட்டுரும். ஆனால் திருடன் கண்ணமிட்டு திருடுவான்னு போட்டிருக்கு. பரலோகத்தில் பொக்கிஷங்களை நம்ம சேர்த்து வைக்கிறபடினால், நீங்க சேர்த்து வைக்கிறபடினால், தேவன் வரும்பொழுது நம்ம பல கிரீடங்களை அவர் வச்சிருக்கிறாராம். எதுக்குன்னா நமக்கு ஒவ்வொரு கிரீடத்தை அவர் கொடுக்கறதுக்காக. ஹல்லேலூயா. பல கிரீடங்களை நமக்கு கொடுக்கறதுக்காக. ஆமென். வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருக்கிற நம்ம ராஜா வரும்போது கையில உருவின பட்டயத்தோடு வருவார். வேர்ட் ஆஃப் காட் ஸ்வாடோடு வருவார். அதுதான் சிம்பல், அதுதான் நமக்கு அடையாளம். சத்ரு வரும்போது டிசப்ஷனோட வருவான். இந்த உலகத்துல பீஸை உண்டாக்க போறோம், வேர்ல்டு வார் வெடிக்க போது நினைக்கும் போது இந்த வேர்ல்டு வாரை ஸ்டாப் பண்ணிடுவோம். அடுத்தது வேர்ல்டு வார்ல ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் இப்படி போற மாதிரி பெருசா வெடிக்க போதுன்னும் போது இவன் தன்னுடைய டிசப்ஷனான டிசப்டிவ் வேர்ட்ஸ்னால ஒரு ஃபால்ஸ் பீஸை இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் கொடுத்துருவோம். ஃபால்ஸ் பீஸை ஒரு ட்ரீட்டை ஏற்படுத்தி எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணும். உலகம் நினைக்கும், ஐயோ உலகம் வாருக்குள்ள போயிருந்தா என்ன ஆயிருக்கும், ஒரு சமாதானம் வந்துருச்சுன்னு சொல்லி. அதுதான் டிசப்ஷன். ஆனால் தேவன் வரும் பொழுது அந்த நேரத்தில் ஒரு பயங்கர யுத்தம் வரும். அந்த நேரத்தில் தேவன் தம்முடைய மக்களை பாதுகாக்கும்படி வருகிறார். ஹல்லேலூயா. இந்த ஹார்ஸஸை பற்றி நம்ம தியானம் பண்ணியிருக்கோம். சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார், சில குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தர் ஒருவரையே குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். ஊழியம் செய்கிற நாங்கள் எங்கள் தேவனாய் கர்த்தரையே குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். உங்கள் கையில் இருக்கிறது சின்னதாக கூட இருக்கலாம், ஆனால் தேவனாய் கர்த்தரை நீங்கள் நம்பும்போது தேவன் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.